வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 7வது புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி நம்ம வீடியோவை பார்த்தோம். 7, 8 பாலிட்டி நம்ம வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி 7th புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அதை பார்த்தீங்கன்னா முதல் பருவம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியிலிருந்து, அதாவது 7வது வரலாறுலேருந்து. மிஸ் பண்ணாத பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா? பாருங்கள், 7வது வகுப்பு. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு முதல் பருவம் ஹிஸ்ட்ரியிலிருந்து நம்ம ஒரு 227 வினா விடை, 227 வினா வங்கியை நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். பாருங்கள், 7ஆம் வகுப்பு முதல் பருவம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். பாருங்கள், தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம். அதை பார்த்தீங்கன்னா தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம் எப்படி பார்த்தீங்கன்னா கிபி 700லிருந்து 1200 வரை. கிபி 700லிருந்து 1200 வரை. அடுத்து பாருங்க, பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம். பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம் கிபி 1200லிருந்து 1700 வரை. 1200லிருந்து 1700 வரை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, விசுவாசம் உள்ளவராக இருந்தால் லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒரு தலைப்பட்சமாக இல்லத்திலிருந்து விரும்பும் வெறுப்பின்றி இருந்தால் நண்பரும் அந்நீதியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியர்களின் கடமைகள். இந்த கூற்று யாருடையது? காக்பீன். யாரு? காக்பீகன். அவுரங்கசீப்பின் அவைகளை வரலாற்று அறிஞர். அவுரங்கசீப்பினுடைய அவைகளை வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா அதே ஆளுதான், காப்பி கான். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, கூற்று 1. அது பார்த்தீங்கன்னா பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்க பெறுகின்றன செய்திகளும் முதல்நிலை சான்றுகள். சரி. இலக்கியங்கள். கூற்று 2. இலக்கியங்கள் காலவரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள் ஆகியவை 2ஆம் நிலை சான்றுகள். இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, கீழ்கண்ட சான்றுகளை சரியாக பொறுத்துக. திருவேளாங்காடு செப்பீடு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். சரி. அன்பில் செப்பீடுகள் சுந்தர சோழன். அப்போ 2மே சரி. ஆன்சர் டி. ஓகேங்களா? 1, 2 சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின், கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து கூறும் கல்வெட்டு. கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆன்சர் சி. உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. பொறுத்துக. வேளாண்மை பாருங்க. ஓகேங்களா? பிராமணர்கள் அல்லாத உடையவர்களுக்கான சொந்தமான நிலங்கள். ஆன்சர் 1, அடுத்தது பிரம்மதேயம். பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகேங்களா? 2, அடுத்து பாருங்க, சாலபோகம் அப்படிங்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்கு வழங்கப்பட்ட நிலங்கள். 5, அடுத்து பார்த்தீங்கன்னா
தேவதானம் கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், கோயிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் 4, பள்ளி சந்தம், பள்ளி சந்தம் சமண சமய நிறுவனங்கள் கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். அப்போ 3, அப்போ மறுபடியும் பாருங்கள், வேளாண்மை என்பது பிராமணர்கள் அல்லாத உடையவர்களுக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேவை என்பது பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி நிலையங்கள் பராமரிப்பிற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் அப்படிங்கிறது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்கள் கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். அப்போ ஆன்சர் 1, 2, 5, 4, 3. ஆன்சர் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 9வது கொஸ்டின். ராஜதரங்கணி, ராஜதரங்கணி என்ற நூலை இயற்றியவர், ராஜதரங்கணி என்ற நூலை இயற்றியவர் கல்காணர். ராஜதரங்கணி என்ற நூலை இயற்றியவர் கல்காணர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 10. வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்களுடன் கூடிய புது வகையான கட்டிடங்களை அறிமுகம் செய்தவர்கள் டெல்லி சுல்தான்கள். ஆன்சர் டி, டெல்லி சுல்தான்கள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 11 பொறுத்துக. கஜராகோ கோயில் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம். கஜராகோ கோயில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. 3, தில்வாரா சமணர் கோயில் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. 2, கோனார் சூரிய கோயில் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், கஜராகோ அப்படிங்கிற கோயில் மத்திய பிரதேசம், தில்வாரா சமணர் கோயில் ராஜஸ்தானில், கோனார் சூரிய கோயில் ஒடிசாவில் இருக்குது. அப்போ 3, 2, 1. ஆன்சர் சி. 3, 2, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 12வது கொஸ்டின். தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் லட்சுமியின் வடிவமும் தனது பெயரும் இடம்பெறுமாறு வடிவமைத்த முஸ்லிம் மன்னன். தான் வெளியிட்ட நாணயங்களில் லட்சுமியின் வடிவமும் தனது பெயரும் இடம்பெறுமாறு வடிவமைத்த முஸ்லிம் மன்னன் யாருன்னா முகமது கோரி. ஆன்சர் சி, முகமது கோரி. அடுத்து பாருங்கள் 13வது கொஸ்டின். சரியாக உள்ளதாக என்று ஆராய்க. சரியாக பொருந்தியுள்ளதாக என்று ஆராய்க. ஜின்டால் அப்படிங்கிறது செப்பு நாணயம், சரி. டங்கா என்பது வெள்ளி நாணயம், சரி. அப்போ ஜின்டால் என்பது செப்பு நாணயம், டங்கா என்பது வெள்ளி நாணயம். அப்போ 2 சரி. ஆன்சர் 1, 2 சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஜின்டால் 3.6 வெள்ளி குன்றிய யானைகளை கொண்டதாகும். அதாவது ஜின்டால் என்பது 3.6 வெள்ளி குன்றினைகளை கொண்டதாகும், சரி. 2வது பாருங்கள். 48 ஜின்டால்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். அப்போ 42 ஜின்டால்கள் தான் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1, 2 2மே சரி. 1, 2 சரி. அடுத்து பாருங்கள் 15வது கொஸ்டின். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் இல்டுமிஸு. அடுத்து பாருங்கள் 16வது கொஸ்டின். சரியாக பொறுத்துக. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி ஓகேங்களா தங்க நாணயத்தை வெளியிட்டவர். 3, இல்டுமிஸு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர். 2, முகமது பின் துக்ளக்கு செப்பு நாணயத்தை வெளியிட்டவர். மறுபடியும் பாருங்கள். அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயம், இல்டுமிஸு வெள்ளி நாணயம், முகமது பின் துக்ளக்கு செப்பு நாணயம். அப்போ ஆன்சர் 3, 2, 1. ஆன்சர் டி. 3, 2, 1. ஆன்சர் டி. 4000 திவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர். 4000 திவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனிவர். 4000 திவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர் நாதமுனி. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சோழர் கால பக்தி இலக்கியங்களில்
அல்லாதது. ஓகேங்களா? சோழர் கால பக்தி இலக்கியம், பெரிய புராணம், கம்பராமாயணம், திருவாசகம் எல்லாமே சோழர் காலத்தில் இருந்தது. கீத கோவிந்தம் மட்டும்தான் கிடையாது. ஆன்சர் டி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி. அடுத்து 20வது கொஸ்டின். கீத கோவிந்தத்தை இயற்றியவர். 20வது கொஸ்டின். கீத கோவிந்தத்தை இயற்றியவர் ஜெயதேவ. கீத கோவிந்தத்தை இயற்றியவர் ஜெயதேவ. பாருங்க, இஸ்லாமியவுக்கும் முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று. இஸ்லாமுக்கும் முந்தைய கால குறித்து உள்ள ஒரே சான்று மாளவிகா மித்திரம். ஓகேங்களா? காளிதாசர் எழுதிய மாளவிகா மித்திரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. பொறுத்துக. மதுர விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கங்காதேவி. மதுர விஜய் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கங்காதேவி. அமுக்த மால்யா நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். பிரிதிவி ராஜா ரா ஷோ அப்படிங்கிற எழுதியவர் பிரித்திவி ராஜரா ஷோ சந்தி பிரித்தி சந்தி பர்த்தி. இது டெட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? பிரித்திவி ராஜராஜா ஷோ அப்படிங்கிற நூலை எழுதியவர் சந்த்பர்த்தி அப்படிங்கிறது டெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின். மறுபடியும் பாருங்கள், மதுரை விஜயம் கங்காதேவி, அமுக்த மால்யா கிருஷ்ணதேவராயர், பிரிதிவி ராஜாரா ஷோ அப்படிங்கிறது சாந்த் பிரித்தி. அப்போ ஆன்சர் 3,1,2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 23வது கொஸ்டின். பொறுத்துக. தபகாத் இ நசிரி. தபகாத் இ நசிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின்காஸ் உஸ் சிராஜ். அப்போ 4, தாஜு உல் மா அசீர். தாஜு உல் மா அசீர். ஹாசான் நிசாமி 1, தாரிக் இ பெரோசாகி. தாரிக் இ பெரோசாகி. இது பார்த்தீங்கன்னா சியாத் உத் பரணி. அப்போ 2, தாரி இ பெரிஸ்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பெரிஸ்டா 3, அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 24. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? எது சரியாக பொருந்தியுள்ளது? பாருங்கள், தபகாத் அப்படிங்கிறது சுயமரியாதைங்கிறாங்க, தப்பு. அடுத்து பாருங்கள், கஜிக் அப்படிங்கிறது தலைமுறை, இதுவும் தவறு. தாரிக் அப்படின்னா வரலாறு, இது சரி. அப்போ தாரிக் என்பது வரலாறு என்பது தான் சரி. அப்போ சரியாக பொருந்தியுள்ளது 3 மட்டும். ஆன்சர் பி. அதுவரை கீழ்கண்ட நூல்களில் அவற்றின் ஆசிரியர்களோடு பொறுத்துக. அவருடைய ஆசிரியர்களோடு பொறுத்துக. பாருங்கள், தாரிக் இ பதனி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா பதனி. அப்போ 2, அடுத்தது தபாகத் இ அக்பரி. இ அக்பரி அந்த நூலை எழுதியவர் யாருன்னா நிஜாம் முகமதின் அகமத். 4, அயனி அக்பர். அயனி அக்பர் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அபுல் பாசல். 1, தாசுக் இ ஜஹாங்கீர். இந்த நூலை எழுதியவர் ஜஹாங்கீர். அப்போ 3, மறுபடியும் பாருங்கள், தாரிக் இ பதானி எழுதுனது பதானி. தாபகத் இ அக்பரி நிஷாமுன் அகமத். அயனி அக்பர் அபுல் பாசல். தசுக் இ ஜஹாங்கீர் எழுதினது ஜஹாங்கீர். ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. மார்கோ போலோ எந்த நாட்டு பயணி? பாருங்கள், மார்கோ போலோ எந்த நாட்டு பயணி? மார்கோ போலோ எந்த நாட்டு பயணினா வெனிஸ் நகர நாட்டு பயணி. வெனிஸ் நகர நாட்டு பயணி. மார்கோ போலோ வெனிஸ் நகர நாட்டு பயணி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 27. கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை அளித்த வரலாற்று அறிஞர். கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை அளித்த வரலாற்று அறிஞர் அல்பரணி. யார்? அல்பரணி. 28வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் நிலையாமை அறிய
முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவரிக்க தகுயுக் இ ஹிந்த் இ ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர். தகுயுக் இ ஹிந்த் என்ற நூலினுடைய ஆசிரியர் அல்பரணி. ஆன்சர் டி, அல்பரணி. ஓகேங்களா? இதன் பதுராவின் பயண நூல் பெயர். இதன் பதுதாவின் பயண நூல் பெயர் ரிக்லா. பயண நூல் பெயர் ரிக்லா. இபின் பட்டுடா தன் பயண நூலில் எந்த நாட்டை செல்வம் செழித்த நாடாக என குறிப்பிடுகிறார்? எகிப்து நாடு. ஆன்சர் சி, எகிப்து நாடு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 31. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எந்த நகருக்கு மாற்றினார்? முகமது பின் துக்ளக்கு தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எந்த நகருக்கு மாற்றினார்? எந்த நகருக்கு மாற்றினார்? அதாவது பார்த்தீங்கன்னா தௌலாபாத்னாலும் ஒன்று தான், தேவகிரினாலும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஆன்சர் டி, ஆ மற்றும் ஆ. தௌலாபாத் அல்லது தேவகிரி. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். பயணிகள் அவர்களின் சார்ந்த நாடுகளை பொறுத்துக. நிக்கோலா கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சரி. அப்துல் ரசக் அப்படிங்கிறவர் மத்திய ஆசியாவை சேர்ந்தவர். சரி. டொமிக்கோ பயஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போர்த்துகீஸ் நாட்டை சேர்ந்தவர். அப்படியே வரிசையாக இருக்கு. நிக்கோலா கோண்டி இத்தாலி நாடு, அப்துல் ரசக் மத்திய ஆசியா, டொமிக்கோ பயஸ் போர்த்துகீஸ் நாட்டை சார்ந்தவர். அப்போ ஆன்சர் 1,2,3. ஆன்சர் ஏ. டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் பொறிப்புகள். ஆன்சர் சி, பொறிப்புகள். கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்படும் நிலங்கள் தேவதானம். இது தேவதானம். யாருடைய காலம் பக்தி இலக்கிய காலங்கள் எனப்படுகிறது? யாருடைய காலம், ஓகேங்களா, பக்தி இலக்கியங்களின் காலம் எனப்படுகிறது? சோழர்கள் காலம். ஆன்சர் சி, சோழர்கள் காலம். யாருடைய காலம் பக்தி இலக்கிய காலம் எனப்படுகிறது? யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் எனப்படுகிறதுனா சோழர்களுடைய காலம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 36. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல்மா அசீர். 37வது கொஸ்டின். அரோபியாவில் பிறந்து இந்தியா வந்த மொராக்கா நாட்டு அறிஞர். அரோபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர் இபின் பத்துடா. அடுத்து 38வது கொஸ்டின். பிரம்மதேய கிராமங்கள் நிர்வாகம் குறித்து விவரிக்கும் கல்வெட்டு. பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரிக்கும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மம்லுவால் ஆதரிக்கப்பட்டவர்கள். மின் ஹாய்ஸ் உச்சி சிராஜ். 40. ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றுமணிகள் கொண்டிருக்கும். ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றுமணிகளை கொண்டிருக்கும். ஜிண்டால். ஒரு ஜிண்டால் என்பது 3.6 வெள்ளி குன்றுமணிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலி பயணி. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யாருன்னா நிக்கோலா கோண்டி. அப்போ இத்தாலி பயணி யார்? நிக்கோலா கோண்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. பாருங்கள், கஜராகா கோயில் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம்.
வஜராகரா கோயில் மத்திய பிரதேசம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கோனார் கோயில். கோனார் கோயில் எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. அப்போ 1, கமா. தில்வாரா சமணர் கோயில் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. 4, கமா. விருபக்ஷா கோயில் எங்கே இருக்குது? ஓகேங்களா? ஹம்பியில் இருக்குது. விருபக்ஷா கோயில் ஹம்பியில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. அப்போ ஆன்சர் பாருங்கள், இதில் ரெண்டுமே செட் ஆகலை. 3, 1, 4, 2. ஆன்சர் டி. ஆன்சர் டி. 3, 1, 4, 2. அடுத்து பாருங்கள், 43வது கொஸ்டின். தவறான இணை எது? தவறான இணை எது? மதுர விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கங்காதேவி. சரி. அயனி அக்பர் எழுதியது அபுல் பாசல். சரி. தாகுயூத் இ ஹிந்து இபின் பட்டோடான்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறு. அமுக்த மாலியா எழுதிய நூல் கிருஷ்ணதேவராய. ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தவறானது 3 மட்டும் தவறு. ஆன்சர் டி, 3 மட்டும் தவறு. அப்போ தாகு இ ஹிந்த் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா எழுதுனது யார்? தாகு இ ஹிந்த் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, ஓகேங்களா, அபுல் இல்லை. ஓகேங்களா? இருங்க சொல்லிடுறேன். ஓகேங்களா? தாருக் இ அப்படிங்கிறது இபின் பட்டோடா. ஓகேங்களா? அல்பரணி எழுதிய நூல் தான் அந்த நூல். ஓகேங்களா? அல்பரணி அப்படிங்கிறவர் எழுதின நூல் தான். எந்த இதில் நிறுத்தணும்? இதை எழுதியவர் யாருன்னா அல்பருனி. இபின் பட்டோடா கிடையாது. மீதி எல்லாமே சரி. 3 சரி. 3, 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு 3 மட்டும் தவறு. மதுர விஜயம், கங்காதேவி, அயனி அக்பர், அபுல் பாசல், அமுக்த மால்யா, கிருஷ்ணதேவராயர். அடுத்து பாருங்க, வட இந்திய புதிய அரசர்களின் தோற்றம். அடுத்த டாபிக்கு வட இந்திய புதிய அரசர்களுடைய தோற்றம். ராஜபுத்திர அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் சித்தூர். ஆன்சர் ஏ, சித்தூர். மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்மா என்னும் வெற்றி தூண் நிறுவிய சித்தூர் அரசர் ராணா. ராஜபுத்திர எந்த மொழிச்சொல்? ராஜபுத்திர எந்த மொழிச்சொல்லுன்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழிச்சொல். ஜேம்ஸ் டாட் என்பவரால் பட்டியலிடப்பட்ட ராஜபுத்திர குலங்களின் எண்ணிக்கை 36. விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் தர்மபாலர். யார்? தர்மபாலர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. பிரகதிக்காரர்களின் முதலாவது மற்றும் முக்கியமான மன்னர். பிரதிக்காரர்களின் முதலாவது மற்றும் முக்கியமான மன்னர் முதலாம் நாகப்பட்டர். அடுத்து பாருங்க 50வது கொஸ்டின். தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரது ஆட்சி காலங்களில் வங்காள வரலாற்றினை சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாசங்கள் என்று கூறியவர் ஆர்சி மஜும்தார். அடுத்தது பால வம்சத்தின் சிறந்த அரசர் மகிபாலர். ஆன்சர் டி, மகிபாலர். பால வம்சத்தின் சிறந்த அரசர் மகிபாலர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சவுகான்களின் தலைநகரம் சாகம்பரி. சவுகான்களின் சிறந்த மன்னர் பிருத்திவிராஜ் சவுகான். சவுகான்களின் சிறந்த மன்னர் பிருத்திவிராஜ். ஆன்சர் ஏ, பிருத்திவிராஜ். அடுத்து பாருங்க 54வது கொஸ்டின். பிருத்திவிராஜ் ராசோ என்ற நூலை எழுதியவர் சாந்து பர்த்தி. டெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின். பிருத்திவிராஜ் ராசோ என்ற நூலை எழுதியவர் சாந்த் பர்த்தி. ராஜபுத்தர்களின் ஓவிய பாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜபுத்திரர்கள் ஓவிய பாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ராஜஸ்தானி. அடுத்து பாருங்க, பொறுத்துக.
பிக்னோர், ஜேத்பூர். இது ரெண்டு எங்கே இருக்குது? பிக்னோர், சேத்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. 3 கமா. பூரி என்பது ஓகேங்களா ஹரியானாவில் இருக்குது. அப்போ 2 இல்லை 1 கமா 1 கமா. மேவர் என்பது ஓகேங்களா உதய்பூர். பிக்னே, சேத்பூர் ராஜஸ்தானு. பூரி என்பது ஹரியானா. மேவர் என்பது உதய்பூர். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 57. பொறுத்துக. தில்வாராங்கிறது ஓகேங்களா அபு குன்று மலையில் இருக்குது. எந்த மலையில் இருக்குது? அபு குன்று மலையில் இருக்குது. 4 கமா. சூரியனார் கோயில் கோனாரில் இருக்குது. 1 கமா. சாந்தரியா கோயில் மத்திய பிரதேசம். கஜ்ரோகாங்கிறது எங்கன்னா மண்டல் காண்டில் இருக்குது. ஓகேங்களா அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. இஸ்லாம் தோன்றிய மதம். இஸ்லாம் மதம் தோன்றிய இடம். இஸ்லாம் மதம் எங்கே தோன்றியதுன்னா மெக்காவில். இஸ்லாம் மதம் எங்கே தோன்றியது? மெக்காவில். இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். கிபி 712ஆம் ஆண்டு சிந்துவை வெற்றி கண்ட முதல் இஸ்லாமிய படைத்தளபதி. ஓகேங்களா சிந்து மீது படையெடுத்த இந்தியாவின் மீது படையெடுத்தவர் இவர் தான். எப்போனா கிபி 72. முகமது பின் காசிம் இந்தியாவின் மீது முதல்ல படையெடுத்தவர் முகமது பின் காசிமே. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா கிபி 712. முதல் தெரைன் போர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் தெரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. முதல் தெரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 62. இரண்டாம் தெரைன் போரில் வெற்றி பெற்றவர் முகமது கோரி. அடுத்து பாருங்க கஜினி என்னும் சிறிய அரசு எங்கு அமைந்தது? கஜினி என்பதும் சிறிய அரசு எங்கு அமைந்தது? துருக்கி. ஆன்சர் டி துருக்கி. கஜினி முகமதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிக்க. ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ். ஆன்சர் சி சிம்மராஜ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. பாருங்க கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று கண்ணோசியின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. சரி. காரணம் கண்ணோச்சி மிக பெரும் நகரமாக இருந்தது. சரி. அதுனா கூற்று காரணம் 2 சரி. ஆனால் மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் சி. அடுத்து 67வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை. சரி. கூற்று 2. மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர். அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க 68. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி 712 அரேபியாவை சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை. சரி. காரணம் ஹூர்ஜப் பிரதிகாரர்கள் அரேபியாவை கடுமையாக எதிர்த்தனர். சரி. அப்போ கூற்று காரணம் 2மே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 69. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று இரண்டாம் தெரைன் போரில் பிருத்திவிராஜ் தோல்வியடைந்தார். சரி. காரணம் ராஜபுத்திரர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை. இதுவும் சரி.
அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? 70வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை எவை எது சரியானவை? ரக்ஷா பந்தன் மரபு ராஜபுதர்களுக்கிடையானது. சரி. வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவு மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கினார். சரி. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிக்கு எதிரான திட்டமிடப்பட்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 71. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள். தென்னிந்திய புதிய அரசர்கள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். 71வது கொஸ்டின் பாருங்கள். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர். முதலாம், ஓகேங்களா, பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன், அதாவது முதலாம் ராஜராஜ சோழன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜ சோழன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். ஆன்சர் டி. தஞ்சையில் கைப்பற்றிய சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர். தஞ்சையில் கைப்பற்றிய சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன். ஆன்சர் டி, விஜயாலய சோழன். அடுத்து பாருங்க. கங்கை கொண்டான் என தன்னை பிரகடனப்படுத்தியவர். கங்கை கொண்டான் என பிரகடனப்படுத்தியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்து பாருங்க. 74வது கொஸ்டின். 1279 மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்த தமிழகத்தில் பாண்டிய ஆட்சி நிறுவியவர். முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். 75வது கொஸ்டின் பாருங்கள். சோழர்களின் நிர்வாக அமைப்பில் கிராமங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டன? கூற்றங்கள். எவ்வாறு அழைக்கப்பட்டன? கூற்றங்கள். சோழர்களின் குடைவேலை முறை தொடர்பான கல்வெட்டு கிடைக்கப்பெற்ற இடம். அதாவது பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய குடவேலை முறை தொடர்பான கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்ட இடம் உத்தரமேரூர் கல்வெட்டு. சோழ அரசரின் நில வருவாயை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழ அரசரின் நில வருவாய் எவ்வாறு அழைக்கப்பட்டன? காணிக்கடன். ஆன்சர் டி, காணிக்கடன். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 78. நிலவரி சோழர்கள் காலத்தில் எவ்வளவு இருந்தது? நிலவரி 1/3. 79வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள். கூற்று 1. சமண பள்ளிகளுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் எனப்பட்டது. அப்போ சமண பள்ளிகளுக்கு கொடையாக வழங்கப்படும் நிலங்கள் பள்ளி சந்தம் எனப்பட்டது. சரி. கூற்று 2. சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 சரி. ஆன்சர் சி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வேளாண்மை வகை நிலங்களின் உடையாளர்கள் வேளாளர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வேளாளர்கள் எனப்பட்டன. சரி. வேளாளர்கள் எனப்பட்டன. கூற்று 2. உளுகுடி பிரிவை சேர்ந்தவர்கள் நிலத்தின் உரிமையாளராக இருந்தனர். தப்பு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட எரித்தடுப்பினை கட்டியவர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட எரித்தடுப்பினை கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82. 12 திருமுறைகளை தொகுத்தவர். அதாவது சைவ திருமுறைகள் தான் 12 திருமுறைகள். சைவ திருமுறை என்பது, ஓகேங்களா, 12 திருமுறைகள். தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 83வது கொஸ்டின் பாருங்கள். விழுப்புரத்தில் உள்ள எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 84. எண்ணாயிரம் வேத கல்லூரியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள். பணிபுரிந்த ஆசிரியர்கள் 14, மாணவர்கள் 340. களப்பிரர்களை வென்று
பாண்டிய ஆட்சியை நிறுவியவர். களப்பிரர்களை வென்று பாண்டிய ஆட்சியை நிறுவியவர் கடுங்கோன். யாரு? சி ஆன்சர், கடுங்கோன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. எந்த பாண்டிய மன்னன் பல்லவ அரசர்களை மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன் சமகாலத்தவர்? அரிகேசரி, மாரவர்மன். அரிகேசரி, மாரவர்மன். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். வேல்குடி செப்பேடுகள் கொடையாளி யார்? வேல்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார் அப்படின்னா முதலாம் வருகுணன். முதலாம் வருகுணன். 90வது கொஸ்டின். துறைமுக நகரான காயலுக்கு 2 முறை வந்த வெனிஸ் நகர பயணி. 2 முறை வந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. ஜடவர்ம சுந்தரபாண்டியனால் வெற்றி கொள்ளப்பட்ட பாலவ அரசர். ஜடவர்ம சுந்தரபாண்டியனால் வெற்றி கொள்ளப்பட்ட மாலவ அரசன் வீர சோமேஸ்வரர். வீர சோமேஸ்வரர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 92. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. அரிசேகரி மாரவர்மன். அரிசேகரி மாரவர்மன் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். சமண சமயத்தை பின்பற்றினார். சரி. திருஞான சம்பந்தரின் முயற்சியால் அவர் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார். சரி. சைவ சமயத்திற்கு மாறிய பின் சமணர்களை துன்புறுத்தினார். இவர் கூன்பாண்டியன் எனப்பட்டார். இவர் கூன்பாண்டியன் எனப்படுவார். ஓகேங்களா? சைவ சமயத்திற்கு மாறிய பின்பு சமணர்களை துன்புறுத்தினார். இவர் கூன்பாண்டியன் எனப்படுகிறார். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 93வது கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமான பாண்டிய மன்னன். அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமான பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியன். ஆன்சர் பி, சுந்தர பாண்டியன். 94வது கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜி யாரை அனுப்பி மதுரையை சுந்தர பாண்டியனுக்கு மீட்டு தந்தார்? மாலிகாப்பூர். ஆன்சர் ஏ, மாலிகாப்பூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. கூற்று மற்றும் காரணங்களை விளக்குக. கூற்று மற்றும் காரணங்களை விளக்குக. பாண்டிய மன்னர்கள் கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். சரி. காரணம் மதுரை பொதுமக்களால் கூடல் என்ற போற்றப்பட்டு வந்தனர். கூற்று சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 96. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாண்டிய நாட்டில் நில உரிமையாளர்கள் பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள் எனப்பட்டனர். சரி. பாண்டிய நாட்டில் நில உரிமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர்கள் எனப்பட்டனர். சரி. பாண்டிய மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேனி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டனர். சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் சி. பாண்டிய நாட்டின் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாண்டிய நாட்டின் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? உத்திர மந்திரி. உத்திர மந்திரி. 98வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாண்டிய நாட்டில் அதிகாரிகளின் குழுவானது அரசினை நடைமுறைப்படுத்தியது. சரி. அரசு செயலாக்கம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. அரசு செயலாக்கம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 99வது கொஸ்டின். பாண்டிய நாட்டின் பிரிவுகளை சரியாக பொருத்துக. பாண்டிய நாட்டினுடைய பிரிவுகளை சரியாக பொருத்துக. ஃபஸ்ட்டு பாண்டிய நாடு, மண்டலம், வளநாடு, நாடுகள். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 100வது கொஸ்டின். பாண்டியர் கால கிராம நிர்வாக தொடர்பான கல்வெட்டு கிடைக்கப்பெற்ற இடம். பாண்டியர் கால கிராம நிர்வாகம் தொடர்பான கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்ட இடம் மானூர் கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு. அடுத்து 101வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாண்டியர் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்தனர். சரி. சதி, பலாத்காரம்,
பலாதார திருமணம் சரி, பலாதார மணம் நடைமுறையில் இல்லை, இது தவறு. அப்போ கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்து 102வது கொஸ்டின் பாருங்கள். இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை செய்த வாய்ந்த பணி எது? இடைக்கால பாண்டியரின் தனித்தன்மை வாய்ந்த பணி எது? ஒற்றைக்கல் தூண்கள், ஒற்றைக்கல் தூண்கள். ஆன்சர் டி. காயல்பட்டினம், 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 காயல்பட்டினம் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காயல்பட்டினம் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் சி, தூத்துக்குடி. ஆன்சர் சி, தூத்துக்குடி. 104வது கொஸ்டின் பாருங்கள். 10,000க்கு மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களில் இறக்குமதியான அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பிலும் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளும் ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொந்த தங்களான 20 தினார்கள், 200 தினார்கள், 200 தினார்கள். இது யாருடைய கூற்று? வாசப். யாரு? வாசப் கூற்று. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 105. கொஸ்டின் நம்பர் 105. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே அற்புதமான பகுதியாகும். இது யாருடைய கூற்று? இது டெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இது டெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின், மார்க்கோ போலோ. அது பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே அற்புதமான பகுதியாகும். இது யாருடைய கூற்றுனா மார்க்கோ போலோ கூற்று. இது டெட்டினுடைய கொஸ்டின். ஓகேங்களா? டெட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து 106வது கொஸ்டின். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆதிராஜேந்திரன். ஆன்சர் ஏ, ஆதிராஜேந்திரன். அடுத்து பாருங்க 107வது கொஸ்டின். பொறுத்துக. மதுரை பாண்டியர்களின் தலைநகர் 4, கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களுடைய தலைநகர் 3, அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகர்கள் 1, மணி கிராமத்தர் அப்படின்னா கடல் சார்ந்த வணிகர்கள் 2, மறுபடியும் பாருங்கள். மதுரை பாண்டியர்களின் தலைநகர், கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர், அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னா உள்நாட்டு வணிகர், மணி கிராமத்தர் அப்படின்னா கடல்சார் வணிகர். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 108. பிற்கால சோழர்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை எவை சரியானவை? எவை சரியானவை? பாருங்க. அவர்கள் ஓர் உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தன. சரி. வலுவான கடற்படையை கொண்டிருந்தன. சரி. பௌத்த சமயத்தை பின்பற்றின. தப்பு. பெரிய கோயில்களை கட்டின. சரி. அப்போ பாருங்க 1, 2, 4 இது மட்டும் சரி. ஓகேங்களா? 1, 2, 4 மட்டும் சரி. இது சி மட்டும், அதாவது 3வது மட்டும் தப்பு. அடுத்து பாருங்க 109வது கொஸ்டின். ராஜேந்திரன சோழனை பற்றி கீழ்காணும் கூற்றுகளை எவை சரியானவை? கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பட்டத்தை கங்கை கொண்டான் சோழன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். சரி. தெற்கு சுமித்திரா வரை கைப்பற்றினார். சரி. சோழர்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்பட்டார். தவறு. ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. சரி. அப்போ ஆன்சர் 1, 2, 4 மட்டும் சரி. 1, 2, 4 சரி. 3வது மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 110. கொஸ்டின் நம்பர் 110. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டன. சரி. காரணம். நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர். டெல்லி சுல்தான். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாப்பிக்கு டெல்லி சுல்தானில் இருந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான். இந்தியாவின் முஸ்லிம்கள் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா
கோரி, முகமது கோரி, முகமது கோரி. அடுத்து 112வது கொஸ்டின். போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்த படுகாயம் அடைந்து இறந்தவர். போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததால் படுகாயம் அடைந்து இறந்தவர் குத்புதீன் ஐபக். 113வது கொஸ்டின். குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். அடுத்து 114வது கொஸ்டின். இக்தா நிலங்களை பெற்றோர் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இக்தா நிலங்களை பெற்றோர் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இக்தாதர் முக்தி. இக்தாதர் முக்தி. ஆ மற்றும் ஆ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஆன்சர் டி. ஆ மற்றும் ஆ. இக்தாதர் முக்தி அப்படின்னு அழைச்சாங்களாம். அடுத்து 115வது கொஸ்டின். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 116. கொஸ்டின் நம்பர் 116. இந்தியாவின் மிக பழமையான பகுதி மசூதி. இந்தியாவின் மிக பழமையான மசூதி. இந்தியாவின் மிக பழமையான மசூதி குவாத் உல் இஸ்லாம் மசூதி. ஆன்சர் பி. குதிப்பினாரை கட்டி முடித்தவர். குதிப்பினாரை கட்டி முடித்தவர் இல்டுமிஸ். குதிப்பினாரை கட்டி முடித்தவர் இல்டுமிஸ். இந்தியாவின் முஸ்லிம் ஆட்சி எப்போது நிறுவப்பட்டது? கிபி 12. கிபி 12. 19வது கொஸ்டின் பாருங்கள். பண்டங்கான். பண்டங்கான் என்பது எம்மொழி சொல்லு. பண்டகான் என்பது எம்மொழி சொல்லு அப்படின்னா பாரசீக மொழி சொல்லு. பாரசீக மொழி சொல்லு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. பண்டகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? பண்டகான் என்ற சொல்லின் என்பது பொருள் என்ன அப்படின்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் சொல். விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் சொல். அதாவது பார்த்தீங்கன்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் சொல்லு தான் இந்த பண்டகான். அடுத்து 121வது கொஸ்டின். டெல்லி சுல்தானின் ஒரே பெண் அரசியான ரஷ்யா இறந்த ஆண்டு. டெல்லி சுல்தானின் ஒரே பெண் அரசி ரஷ்யா பேகம் இறந்த ஆண்டு 1240. இல்டுமிஸின் மகள் மற்றும் டெல்லி சுல்தானின் ஒரே பெண்ணரசி ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. கொஸ்டின் நம்பர் 123. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளை கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டி பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்த டெல்லி சுல்தான் பெரோசா துக்ளக். பெரோசா துக்ளக். அடிமை வம்சத்தை நிறுவியவர். அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானியத்தின் பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானிற்கு குஜராத்திற்கும் எதிராக படையெடுத்தவர் அலாவுதீன் கில்ஜி. ஆன்சர் ஏ. அடிமை வம்சம் நிறுவப்பட்ட ஆண்டு. அடிமை வம்சம் நிறுவப்பட்ட ஆண்டு 1206. 1206. அடிமை வம்சம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1206. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. யார்? ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்து பாருங்க. மம்லுக் என்பது எம்மொழி சொல்லு. மம்லுக் என்பது என்மொழி சொல்லுனா அரேபிய மொழி சொல்லு. அரேபிய மொழி சொல்லு. மம்லுக் என்னும் சொல்லின் பொருள். மம்லுக் என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அப்போ மம்லுக் என்பது எம்மொழி சொல்லின்னு கேட்டாங்கன்னா அரேபிய மொழி சொல்லி. மம்லுக் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா அடிமை. அடுத்து 130வது கொஸ்டினுங்க. கீழ்கண்டவற்றுள் அடிமை வம்சத்தில் சாராத அரசர்கள். சாராத அரசர்கள். அடிமை வம்சத்தில் சாராத அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். குத்புதீன் ஐபக்கு, ஓகேங்களா, இல்டுமிஸு, ஓகேங்களா, பால்பன். நீங்கள் 3 பேருமே
அடிமை வம்சத்தில் இருப்பாங்க. அடிமை வம்சத்தில் இல்லாதவர் பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி, இவர் மட்டும் கில்ஜி வம்சம். ஆன்சர் 4 மட்டும் தவறு, மீதி எல்லாமே அடிமை வம்சம். அடுத்த 131வது கொஸ்டின் பாரு. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயான குலுகுகான், யார்? குலுகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஸ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதியை பெற்றவர் கியாசுதீன் பால்பன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. இஸ்லாமிய சடங்குகளால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர். இஸ்லாமிய சடங்குகளால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் பெரோசா துக்ளக். 133வது கொஸ்டின். அடிமை வம்சத்தின் இத்துணை கண்டத்தை டேஸ் ஆண்டுகள் ஆட்சி செய்தன. எத்தனை ஆண்டு அடிமை வம்சம்? 84 ஆண்டுகள். 134வது கொஸ்டின். அடிமை வம்சத்தைச் சேர்ந்த குத்புதீன் ஐபக் ஆட்சி செய்த காலகட்டம் 1206 2010 வரை. 1206 1210 வரை. 1210 வரை. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பல கோட்டைகளை கட்டியவர் கியாசுதீன் பால்பன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 136. நாயூஃப் என்பதன் பொருள்? அரச பிரதிநிதி. நாயூஃப் என்பதன் பொருள் அரச பிரதிநிதி. குத்புதீன் ஆட்சி காலத்திற்கு பிறகு துருக்கியர்கள் அடுத்த சுல்தானாக தேர்வு செய்யப்பட்டவர் இல்துட்மிஸ். 138வது கொஸ்டின். குத்புதீன் ஐபக் டேஸை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். 139வது கொஸ்டின். மத்திய மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு தானே தலைமையேற்று படை நடத்தி பல பகுதிகளை கைப்பற்றியவர் குத்புதீன் ஐபக். 140வது கொஸ்டின் பாருங்கள். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்தியவர் பெரோசா துக்ளக். அதாவது நீர்ப்பாசன மேலாண்மையை வெட்டி மேன்மைப்படுத்தியவர் பெரோசா துக்ளக். அடுத்த கொஸ்டின் நம்பர் 141. நமது எதிரிகளான மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள் போன்றவர்களிடமிருந்து கருணை இல்லாமல் நடந்து கொண்டவர் கியாசுதீன் பால்பன். கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. அடுத்த 143வது கொஸ்டின் பாருங்க. ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு படையெடுப்புகளை நடத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. குத்புதீன் ஐபக் மறைந்த ஆண்டு 1210. இல்துட்மிஸ் இயற்கை எய்திய ஆண்டு 1236 ஏப்ரல். ஜவுகார் எனும் சடங்கு எந்த அரசு மரபு காலத்தில் நடைமுறையில் இருந்தது? ராஜபுத்திரர்கள். ஆன்சர் பி, ராஜபுத்திரர்கள். அடுத்து பாருங்க 147வது கொஸ்டின். கீழை கங்கை சமவெளி என்பது பீகார், வங்காளம். 148வது கொஸ்டின் பாருங்க. அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனர வைத்தவர் பெரோசா துக்ளக். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஜித் என்னும் மசூதியை கட்டியவர் குத்புதீன் ஐபக். 150வது கொஸ்டின் பாருங்க. சூபி ஞானிகளும் ஏனைய மத தலைவர்களும் தாராளமான பரிசுகளை வழங்க கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளை செவி மடத்துபவர் பெரோசா துக்ளக். குதுப்பினார் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக் தான் ஓகேங்களா அடிக்கல் நாட்டினார் குதுப்பினாரை கட்டுறதுக்கு. குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் யார்? ஆரம் ஷா. குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் ஆரம் ஷா.
அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 153. யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையை இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர்? இல்ட்மிஷனுடைய காலம். ஆன்சர் பி, இல்ட்மிஷனுடைய காலம். அடுத்து பாருங்கள், செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த டேஸ் என்பவர் இல்ட்மிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கோரினார். குவாரிஷிம் ஷா ஜலாலுதீன். ஆன்சர் சி. தேவகிரியின் பெயரை தௌலாபாத் என பெயர் மாற்றியவர். தேவகிரியினுடைய பெயரை தௌலாபாத் என பெயர் மாற்றியவர் முகமது பின் துக்ளக். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்பவரை இடையூறாக இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன். மாலிக் தென்னிந்தியா படையெடுப்புகளை மதுரையை மேற்கொண்ட ஆண்டு. ஓகேங்களா, மதுரையை மேற்கொண்டது 1310. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 158. துருக்கி பிரபுகள் கொண்ட நாயன்மார்கள், துருக்கிய பிரபுகள் கொண்ட 40 மார்கள் குழுவை உருவாக்கியவர் இல்ட்மிஷ். 40 மார் குழுவை உருவாக்கியவர் இல்ட்மிஷ். 159 கொஸ்டின். அலாவுதீன் பெரும்பாலான படையெடுப்புகள் டேஸுக்கு எதிரானது? தேவகிரிக்கு எதிரானது. 40 மார் குழுவின் வேறு பெயர். ஓகேங்களா, சகல்காணி. அதாவது 40 மார் குழுவினுடைய வேறு பெயர் சகல்காணி. தனது படைகளின் பணியாற்றுவதற்கு இக்தார்களை வழங்கிய சுல்தான் இல்ட்மிஷ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 162. டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்கு கட்டாயம் உணவு தானியம் கொள்முதல் முதலியவை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து பாருங்க, இக்தா என்பது 163 கொஸ்டின். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு கொடுக்கப்படும் நிலம். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலம். இல்ட்மிஷ் ஆட்சி புரிந்த ஆண்டு. ஓகேங்களா, 27 ஆண்டு. இல்ட்மிஷினுடைய மகன் பெயர் லுக்தீன் புரோஸ். 166 கொஸ்டின். பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொண்டவர் ரஷ்யா பேகம். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 167. ரஷ்யா டேஸ் எனும் எத்தியோப்பியா அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து பெரிதும் நம்ப தொடங்கினார். யார் அப்படின்னா ஜலாலுதீன் யாகூத். 168. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த டெல்லி சுல்தான் பெரோசா துக்ளக். ஜுனாகன் என்று அழைக்கப்பட்டவர் முகமது பின் துக்ளக். அடுத்த கொஸ்டின் நம்பர் 170. துருக்கிய பிரபுகளால் கொலை செய்யப்பட்ட டெல்லி சுல்தான் ரஷ்யா பேகம். 40 மார் ஏமாற்றப்பட்ட துருக்கி பிரபுகளின் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். அப்போ 40 மார் குழுவை தோற்றுவித்தவர் இல்ட்மிஷ், அதை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். 172 கொஸ்டின். தனது புதிய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்த கில்ஜி வம்ச அரசர் அலாவுதீன் கில்ஜி. 173 கொஸ்டின். டேஸுக்கு எதிராக கலகம் செய்தால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் கியாசுதீன் பால்பன். 174 கொஸ்டின். மங்கோலியர்களிடம் இணக்கமான உறவை பராமரிப்பதால் கவனத்துடன் செயல்பட்டவர் கியாசுதீன் பால்பன். அடுத்து 175 கொஸ்டின். பால்பனின் படைத்தளபதியாக பணியாற்றி
மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்ற ஆண்டு 1290. முகமது பின் துக்ளக் சுல்தானாக டேஸ் ஆண்டுகள் இருந்தார், 25 ஆண்டுகள் இருந்தார். பால்பன் இயற்கை எழுத்திய ஆண்டு 1283. பால்பனின் இறப்பிற்கு பிறகு அரசராக பதவியேற்றவர் கைகு பாகு. அடுத்து பாருங்க, டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை அளவாய்ப்பு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்த சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து பாருங்க, 180வது கொஸ்டின். எந்த டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களில் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டனர்? முகமது பின் துக்ளக். எந்த சுல்தானின் ஆட்சி காலத்தில் பல படையெடுப்புகள் நடைபெற்றது? ஜலாலுதீன் கில்ஜி. 182வது கொஸ்டின் பாருங்க. காலியாக வைக்கப்பட விடாத ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்து என்று முகமது பின் துக்ளக்கின் தலைநகர் மற்ற நடவடிக்கையின் போது கூறியவர் யாரு கூறினானா? இபின் பட்டோடா. 183வது கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பின் போது தேவகிரியை ஆட்சி செய்த யாதவ மன்னன்? ராமச்சந்திரன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 184. முகமது பின் துக்ளக் ஆட்சியிலிருந்து மதுரை தனி சுல்தானாக உருவான ஆண்டு? 1334. முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியிலிருந்து வங்காளம் சுதந்திரம் அடைந்த ஆண்டு? 1346. 186வது கொஸ்டின். முகமது பின் துக்ளக்கிடமிருந்து பணியாற்றிய முன்னாள் படைத்தளபதி டேஸ் என்பவர் தௌலபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்ற பகுதியும் சுதந்திர அரசராக அறிவித்தார்? பாமினி. ஆன்சர் சி, பாமினி. தைமூரின் படையெடுத்த ஆண்டு? 1398 தான் தைமூர் படையெடுப்பு. 188வது கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜி சுல்தானாக பதவியேற்ற ஆண்டு? 1296. 189வது கொஸ்டின். டெல்லி சுல்தானை ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்ட டெல்லி சுல்தான்? அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்திய டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 190. அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கஃபூர். 191வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அலாவுதீன் கில்ஜியின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டவர்களில் பொருந்தாதவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க. யாதவர்கள், கெய்சாளர்கள், காக்கத்தியர்கள் இவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க. பாண்டியர்கள் கூட ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோழர்களும் மராத்தியர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கல. அப்போ 5, 6 சோழர்களும், ஓகேங்களா, மராத்தியர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கல. ஆன்சர் 5, 6 மட்டும் தவறு. 192வது கொஸ்டின். தேவகிரியை தலைநகராக கொண்டவர்கள் யாதவர்கள்? 2, துவார சமுத்திரத்தை தலைநகராக கொண்டவர்கள் கெய்சாளர்கள்? 3, வாரங்களில் தலைநகராக கொண்டவர்கள் காக்கத்தியர்கள்? 1, மதுரையை தலைநகராக கொண்டவர்கள் பாண்டியர்கள்? 4, மறுபடியும் பாருங்க. தேவகிரியை தலைநகராக கொண்டவர்கள் யாதவர்கள், துவார சமுத்திரத்தை கெய்சாளர்கள், வாரங்கள் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள். அப்போ ஆன்சர் 2, 3, 1, 4. 2, 3, 1, 4. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 193. அலாவுதீன் கில்ஜியின் படைகளால் சித்தூர் சூறையாடல் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு? 1303. ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறிய போர்க்களத்தில் மால்வம் பெண்கள் தீப்புகுந்து தங்களை மாய்த்து கொள்வது டேஸ் என சடங்காகும்? ஓகேங்களா? பெண்கள், ஓகேங்களா, ஜவுகர், ஓகேங்களா, அதாவது பெண்கள், அதாவது நெருப்பில் அவங்களே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஜவுகர். அவங்களே விழுந்து தற்கொலை செய்வதற்கு பேர் தான், ஓகேங்களா, ஜவுகர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 195. வரி வசூல் செய்யும் உரிமையை இராணுவ அதிகாரிகளிடமிருந்து ஒப்படைத்த டெல்லி சுல்தான்? அலாவுதீன் கில்ஜி.
இயற்கையை எழுதிய ஆண்டு 1316. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். அடுத்து பாருங்கள் 198வது கொஷின். ஓகேங்களா, 198வது கொஷின் பாருங்கள். ஓகேங்களா, வாராங்கல் அரச பிரத ருத்தரனை வெற்றி கொண்டவர். வாரங்கல் அரசரை பிரதாப ருத்தரனை வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகான். அவருடைய உண்மையான பெயர் இல்லை முகமது பின்னுடைய இயற்பெயர் ஜுனாகான். அப்போ ரெண்டுமே ரைட்டு, ஆ மற்றும் ஆ. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. டெல்லிக்கு அருகே துக்ளக்பாத் என்னும் நகரை நிர்மாணம் செய்து அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். 200வது கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக் அரியணை ஏறிய ஆண்டு 1325. 201வது கொஸ்டின். தனது இறையாண்மை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டமைப்பதான தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். சிக்கந்தர் லோடி மரணமுற்ற ஆண்டு 1517. கொஸ்டின் நம்பர் 203. ஓகேங்களா, இபின் பட்டோடா எந்த நாட்டு பயணி? ஓகேங்களா, மொராக்கா நாட்டு பயணி. தைமூர் ஆட்சி செய்த பகுதி சாமர்கண்ட். 205வது கொஸ்டின். நிலவரியை தனியாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் முகமது பின் துக்ளக். தைமூர் படையெடுப்பினால் டெல்லிக்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட பகுதி பஞ்சாப். அடுத்த கொஸ்டின் நம்பர் 207. டெல்லி சுல்தானிய ஆட்சி காலத்தில் செப்பு நாணயங்களை அடையாளமாக பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். பெரோசாபாத், சான்பூர், ஹரிஷார், புரோஸ்கார் ஆகிய புதிய நகரங்களை நிர்மாணித்த டெல்லி சுல்தான் பெரோஷா துக்ளக்கிற்கு எதிராக கிளர்ச்சி செய்த அவரது மகனின் மகனினுடைய பெயர் முகமது கான். பெரோசா துக்ளக்கின் எதிராக கிளர்ச்சி செய்த அவருடைய மகன் பெயர் முகமது கான். பெரோசா துக்ளக் டேஸ் ஆண்டு தனது 83வது வயதில் இயற்கையை எய்தினார் 1388. தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர் தைமூர். தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர் தைமூர். 212வது கொஸ்டின். தைமூர் இந்தியாவின் தான் கைப்பற்றிய பகுதிகளை டெல்லி, மீரட்டு, பஞ்சாப் நிர்வகிக்க டேஸ் பிரதிநிதியை நியமித்தார். ஓகேங்களா, யார்? கிசிர்கான். ஓகேங்களா, கிசிர்கான். அடுத்து 213வது கொஸ்டின் நம்பர் 213. சைது அரசு வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1414. சைது அரசு வம்சம் டேஸ் ஆண்டு வரை நீடித்தது 1451 வரை. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிஷிர்கான். சையது அரசத்தை தோற்றுவித்தவர் கிஷிர்கான். சையது அரச வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா. 218. பகுலா லேடி டேஸ் பகுதி ஆளுநராக இருந்தார். பஞ்சாப் பகுதியினுடைய ஆளுநராக இருந்தார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 219. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகுலா லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி. டெல்லி சுல்தானியத்தின் தலைநகரான ஆக்ரா நகரை மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. லோடி வம்சம் டெல்லி சுல்தானிய கடைசி அரசர். ஓகேங்களா, இப்ராஹிம் லோடி. அப்போ லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. டெல்லி சுல்தானியத்திற்கு முடிவு கட்டிய போர். ஓகேங்களா, முதலாம் பானிபட் போர். டெல்லி சுல்தான் முடிவு கட்டிய போர் முதலாம் பானிபட் போர். டெல்லி சுல்தானிற்கு முற்றுப்புள்ளி வைத்த முகலாய அரசர் பாபர்.
அடுத்து பாருங்க, ஓகேங்களா, முதலாக பீரங்கி பயன்படுத்தப்பட்ட போர், முதல்ல பீரங்கியை பயன்படுத்தப்பட்ட போர் முதலாம் பானிபட் போர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தோ சாராசானி கலை பட்டட கோட்டையை சரியானது. ஓகேங்களா, இதெல்லாம் சரியானதுன்னு சொல்கிறாங்க. அது எதில்? இந்தோ சாராசானி கலை கட்டடத்தில் குதுப்பினார், அலைய தர்வாசா, உல் இஸ்லாமிய மசூதி, போத் மசூதி, இல்டுமிஸ் பால்பன் கல்லறை, ஓகேங்களா, தௌலாபாத், பிரோஷாபாத் ஆகிய இடங்களில் கோட்டைகள் எல்லாமே ஓகேங்களா இந்தோ சாராசானி கட்டடக்கலையில் ஆனது. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 227. முகமது பின் துக்ளக் இயற்கை எழுதியது ஆண்டு. முகமது பின் துக்ளக் இயற்கை எழுதிய ஆண்டு 1351 மார்ச் 21. ஓகேங்களா, இத்துடன் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை நம்ம வீடியோவை பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்லேருந்து நிறையா கொஸ்டின் உழுவுறதுக்கான வாய்ப்பு. டெல்லி சுல்தான் பார்த்தீங்கன்னா அடித்து கிழித்து துவைத்தான் சைதுலோடி. ஓகேங்களா, அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி. இதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கா. அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி. அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி. அடிவை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம். அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி. அடித்து கிழித்து துவைத்தான் சைது லோடி. அடி என்பது அடிமை வம்சம், கிளி என்பது கில்ஜி வம்சம், துவை என்பது துக்ளக் வம்சம், சைது என்பது சைது வம்சம், கிழித்தான் சைது, லோடிங்கிறது லோடி வம்சம். ஓகேங்களா, இதை வரிசைப்படுத்துக்கு நிறையா கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடிவை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம்னு. இதை கண்டிப்பாக யார் எந்தெந்த ஆட்சியில் யார் ஆட்சி செஞ்சாங்க, யார் சிறப்பாக செஞ்சதா, யார் இதை தோற்றுவிச்சாங்க, கடைசி அரசர் யார் அப்படிங்கிறத முக்கியமாக பாருங்கள். டெல்லி சுல்தான்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டின் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.